ஒரு நிமிஷம் கேளுங்க. இளையராஜா ஐயா அவர்கள் சிம்பனி வாசிச்சார் அப்படின்னாங்க. சிம்பனினா என்னன்னு பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அதுல வந்து 4 வகையா இருந்தது. ஒண்ணு வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், 2வது ஸ்லோ மூவ்மெண்ட், 3வது டான்ஸ் மூவ்மெண்ட், 4வது இம்ப்ரெசிவ் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு 20 நிமிஷத்துக்கு குறையாம இருக்கணுமா இந்த இசை. இதுல 18லேருந்து 24 இசை கலைஞர்கள் இருக்கணுமா. அதே மாதிரி 80லேருந்து 120 இசை கலைஞர்களும் 18லேருந்து 24 இசை கருவிகளும் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து சிம்பனியாம். இது வந்து நம்ம ஜோசப் ஹைடன் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் சிம்பனின்னு சொல்றாங்க. ஸோ சேம்பர் ஆர்கெஸ்ட்ரா, சிம்பனி ஆர்கெஸ்ட்ரான்னு 2 வகைகள் இருந்ததுன்ட்டு. பீத்தோவன் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் கலைஞர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட குருநாதர் தான் இந்த ஜோசப் ஹைடன்கிறவர். இவர் கண்டுபிடிச்சது தான் இந்த இசை பிரிவு. முதல்லலாம் பாடல்களும் இசையும் சேர்ந்து வந்தது. இசையை மட்டும் தனியாக வச்சு இந்த மாதிரியான மூமெண்ட்ஸை கொடுத்து 4 வகையாக பிரித்து இதை நம்ம உலகுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதைத்தான் நம்ம இசைஞானி இளையராஜா வாசிச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.